எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோல பேராஷூட் அப்படின்னு உள்ள பிராண்டோட ஆயுர்வேதிக் கோகனட் ஹேர் ஆயிலை பற்றி தான் பார்க்க போறோம். இது எப்படி இருக்கு அப்படின்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். நான் ஒரு 3 months நான் யூஸ் செஞ்சிருக்கிறேன். ப்ராடக்டோட அவுட்டர் பேக்கேஜிங் இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜிங்ல வருது. இதுதான் ஆயில் இருக்கிற பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில்ல ஃபிளிப் டைப்பா லிட் கொடுத்துருக்காங்க. இதுல 90 ml ப்ராடக்ட் இருக்குது. 62 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், ஹேர் ஆயில் சொல்றது கண்டிப்பா நம்மளோட ஹேருக்கு வேணும். ஓகேவா? உங்களுக்கு ஹேர்ல ஆயில் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே ஃபுல் நேரமா விட்டுட்டே இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. எனக்கும் அப்படி பிடிக்காது. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாரத்துல 2 முறை இல்லை 3 முறை ஹேர்ல ஃபுல்லா ஆயில் வச்சிருங்க. ஸ்கால்ப்லேருந்து லென்த் வரைக்கும் ஃபுல்லா ஆயில் வச்சு நல்ல ஒரு மசாஜ் ஹேருக்கு கொடுங்க. ஒரு 2 hours அப்படியே விட்டுருங்க. ஒரு பன் போட்டு ஏதாவது ஹேரை வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு ஷாம்பு போட்டு வாஷ் செஞ்சிடலாம். இதனால உங்களோட ஹேர் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சிப்பா ஆயிலியா எந்த ஒரு ஃபீலும் இருக்காது. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில வீடியோஸ்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்குறேன். ஹேருக்கு ஆயில் வைக்கிறதுனால ஹேர் வளராது, ஹேருக்கு ஆயிலே தேவையில்லை அப்படின்னெல்லாம் ஒரு சில இதெல்லாம் வருது. அதெல்லாம் நம்பாதீங்க. ஹேர் ஆயில் கண்டிப்பாக யூஸ் செய்யுங்க. நம்மளோட ஹெட்டில் ஆயில் வைக்கிறதுனால நம்மளோட கண்களுக்கு நல்ல குளிர்ச்சி அது கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஹேர் வளருது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நிஜமாகவே ஆயிலெல்லாம் யூஸ் செய்கிற நேரம் ஹேர் க்ரோத் இருக்குது. அதுதான் உண்மை. ஓகேவா? நீங்கள் ஹேர் ஆயிலே தேய்க்காம இருந்து பாருங்க, உங்களோட ஹேர் என்ன நிலையில ஆகும் அப்படின்னு. ஃபுல்லாக டோட்டலாக டேமேஜ் ஆகி போயிடும். ஃப்ரிஸியான ஹேராக இருக்கும். ஹேர் ஹெல்த்தியாக இருக்காது. சீக்கிரமாகவே பிரேக் ஆகும். டோட்டலாக வேஸ்ட் ஆகி போயிடும் ஹேரு. அதனால கண்டிப்பாக நீங்கள் ஆயில் யூஸ் செய்யணும். ஓகேவா? மேபி ஒரு 1000ல் ஒருத்தங்க இல்லை லட்சத்தில் ஒருத்தங்க யாருக்காவது ஒரே ஒருத்தருக்கு ஆயிலே வைக்காம சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு அதுவே அப்படியே சூட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஓகே. ஆனால் நான் அப்படி யாரையும் பார்க்கல. நான் ஜஸ்ட்டு சொல்றேன். ஓகேவா? ஆனா ஏதாவது நீங்க வீடியோ பார்த்தோ, யாராவது சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஏற்கனவே நல்ல ஆயில் எல்லாம் வச்சு பழக்கம் உள்ளவங்களா இருக்கிறீங்க. திடீர்னு ஆயில் வைக்கிறத ஸ்டாப் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் டோட்டலா டேமேஜ் ஆகிடும். ஓகே, இனி இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா 25 வகையான மூலிகைகளை சேர்த்து செஞ்சிருக்கிறாங்க இந்த ஹேர் ஆயில். இதை ஓப்பன் செஞ்சு நீங்க ஸ்மெல் சேர்க்குற நேரம் அந்த ஆயுர்வேதிக் அந்த மூலிகையோட ஸ்மெல்லு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பீரியடில். ஆனால் அதுவே பழகி போகிற நேரம் அந்தளவு ஸ்மெல்லு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப இரிட்டேட் பண்ணுறது மாதிரியெல்லாம் ஸ்மெல் இல்லை. என்னென்ன இன்க்ரீடியண்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் ஸ்க்ரீனில் போடுறேன். இந்த ஹேர் ஆயில் யூஸ் செய்கிறதுனால ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் இருந்துச்சு. நான் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆயிலை ட்ரை செய்யலாம் அப்படின்னு வாங்கினேன். ஆனால் எனக்கு 100% அப்படியெல்லாம் ரிசல்ட் இல்லை. இருந்தாலும் ஓரளவு 50% எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. அதே இது நம்ம ஷாம்புலாம் போட்டுட்டோம் அப்படின்னா 2 நாள் ஆயில் அப்ளை பண்ணலைன்னா திரும்பவும் ஹேர் ஃபால் ஆகுது. இந்த ஆயிலை பொறுத்த வரைக்கும் டெய்லி உங்களோட ஹேரில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது. இல்லாமல் நம்ம இப்போ நிறைய ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் செஞ்சிட்டோம் அப்படின்னா ஹேர் ஃபால் எல்லாம் கண்ட்ரோல் இதில் ஆகலை. டெய்லி இந்த ஆயில் நம்மளோட ஸ்கேல்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஆயிலோட ஈரத்தன்மை ஸ்கேல்பில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இல்லாமல் இது எனக்கு வேலை செய்யலை. இதில் இருக்கிற இன்க்ரீடியண்ட் எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியண்ட் தான். ஹேருக்கு ஸ்கேல்புக்கு எல்லாமே சேஃபான இன்க்ரீடியன்ட்ஸ். அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் கொடுக்குறாங்க. இதோட செல்ஃப் லைஃபும் 2 years இருக்குது. எப்போதுமே ஒரு ஹேர் ஆயில் நம்ம யூஸ் செய்கிற நேரம் ரிசல்ட் டக்குன்னு தெரியாது. ஓகேவா? இப்போ ஹேர் ஃபாலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1 month நம்ம ரெகுலராக யூஸ் செஞ்சுட்டே இருக்கிற நேரம் தான் அதோட ரிசல்ட் நமக்கு ஓரளவு கொஞ்சம் அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். அதையே நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸ்டாப் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் ப்ராப்ளம் திரும்பியும் வந்துடும். இந்த ஹேர் ஆயில் நான் 3 months நான் யூஸ் செஞ்சுட்டே இருக்கிறேன். எனக்கு பரவாயில்லன்னு தோணுது. இருந்தாலும் என்னோட ஹேரில் இருக்கிற ப்ராப்ளம் 100% அப்படியே தீர்ந்தது மாதிரி இல்லை. இதை ரெகுலராக இன்னும் நான் யூஸ் செஞ்சுட்டே இருக்கிற நேரம் தான் என்னோட ஹேருக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இது மாதிரி நல்ல நல்ல இன்க்ரீடியண்ட் எல்லாம் இருக்கிற ப்ராடக்டை யூஸ் செய்கிற நேரம் நம்மளோட ஹேர் நல்ல க்ரோத் ஆகுறதுக்கு, ஹேர் நல்லா சாஃப்ட் ஆகுறதுக்கு, சில்கி ஸ்மூத்தான ஹேராக இருக்கிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்குது. இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கான ஆயிலாக இல்லை, இது மாதிரி கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்குது. பாருங்க, இந்த ஹேர் ஆயில் அப்சர்வ் ஆகி காணாமல் எதுவும் போகாது, அப்படியே தான் இருக்கும்.
ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில ஹேர் ஆயில் எல்லாம் அப்ளை செஞ்சு உடனே டக்குன்னு காணாம போயிடும். அதெல்லாம் யூஸே இல்ல. ஓகேவா? ஜஸ்ட் சும்மா அப்படி ஒரு இதுக்கா அப்ளை செஞ்சா ஓகே. ஹேர் ஃபால் இருக்குது, இல்ல ஹேர்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, சரி பண்ணணும் அப்படின்னா, அது மாதிரி அப்ளை செஞ்சு கொஞ்ச நேரத்துல காணாம போகிற ஹேர் ஆயில் எல்லாம் எதுக்குமே வேலைக்கு ஆகாது. திக்கா இருக்கணும். ஓகேவா? ஆயில் இருக்கு அப்படின்னு இருக்கணும். இந்த ஆயில் நல்லா இருக்கு. நல்லா இல்லாம இல்ல. ஆனா ரெகுலரா யூஸ் செஞ்சுட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து குடுக்கும். ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தான். உங்களுக்கு லோக்கல் ஷாப்லயும் கிடைக்கும். ஆன்லைனோட பர்ச்சேஸ் லிங்க் நான் குடுக்குறேன். ஸ்க்ரீன்ல உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அத கிளிக் செஞ்சு நீங்க வாங்கிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் குடுக்க மறந்துடாதீங்க. தேங்க் யூ சோ மச். லவ் யூ ஆல்.